திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி வணக்கம். நேர்பட பேசு விவாத அமர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தின் தீர்க்கப்படாத பிரச்சனைகளில் ஒன்றாக மீனவர் பிரச்சினை தொடர்ந்து இருந்து வருகிறது. புதிய அரசு அமைந்த பிறகு மீனவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த பிரச்சினைக்கு ஒரு முடிவு எட்டப்பட்டுவிடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தனர். இந்த ஆட்சி அமைந்த பிறகு இதுவரையிலும் 4 முறை தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் 3வது முறையும் நேற்றைக்கு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 17 மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமன்னார் சிறைச்சாலையில் அவர்கள் நீதிமன்ற காவலிலே நீதிமன்றத்தால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை கண்டித்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். புதிய அரசு அமைந்த பிறகு அவர் எழுதியிருக்கக்கூடிய 4வது கடிதம் மீனவர் பிரச்சினைக்காக மட்டும் இது. இந்த பிரச்சனையில் கச்சத்தீவு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய வேளையில் இந்தியா இலங்கை இடையிலான சர்வதேச கடல் எல்லை என்பது அறுதியிட்டு வரையறுக்கப்பட்டு விட்டது என்ற முடிவுக்கு இந்திய அரசு வரக்கூடாது என்று மீண்டும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படக்கூடிய இந்த நிலைமையை தவிர்ப்பதற்காக உயர்மட்ட அளவில் ராஜ்ய ரீதியிலான அழுத்தங்கள் தரப்பட வேண்டும் என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தியிருக்கிறார். ஆட்சி மாறிய பிறகும் மீனவர் கைது என்பது தொடர்ந்த வண்ணம் இருக்கக்கூடிய சம்பவம் எதை காட்டுகிறது? இது இந்தியாவின் அலட்சியத்தினுடைய வெளிப்பாடா, அல்லது தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை மீறி செல்கிறார்களா, அல்லது இலங்கையின் அத்துமீறல் காரணமா என்கிற 3 விவாதங்கள் நம் முன்னே இருக்கின்றன. இது தொடர்பாக நம்முடைய அமர்வில் அதிமுகவை சேர்ந்த திரு ஆவடிக்குமார், தென்னிந்திய மீனவர் நலச்சங்கத்தைச் சேர்ந்த திரு கே பாரதி, காங்கிரஸ் கட்சியின் திரு திருச்சி வேலுச்சாமி, பாரதிய ஜனதா கட்சியின் திரு கே டி ராகவன் ஆகியோர் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். கேள்விகளோடு பார்வையாளர்களும் இருக்கிறார்கள். நாம் விவாதிக்கலாம். வணக்கம். முதற்கட்டமாக இது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். திரு ஆவடிக்குமார், ஆட்சி மாறிய பிறகு இந்திய இலங்கை உறவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். இந்தியாவை பார்த்து அண்டை நாடுகள், சிறிய நாடு கூட அஞ்சுவதில்லை, யாரும் பயமில்லாமல் போய்விட்டது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் என்று சொல்லப்பட்டது. புதிய ஆட்சி, ஒரு வலிமையான ஆட்சி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவது எதை காட்டுகிறது? இல்ல, புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கிறது. அவர்கள் இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது அதற்கான காலம் அவர்களுக்கு கனியவில்லை என்பதுதான் இன்றைக்கு இந்த நிகழ்வுகளிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். நரேந்திர மோடி அரசாங்கம் இதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லுவாங்க. ஆழத்தை புரிந்து கொள்ள அவர்கள் அதற்குரிய காலம் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. அதே நேரம் இன்றைக்கு நீங்க சொன்னதை போல இலங்கை அரசாங்கம் அத்துமீறுகிறது என்பது உண்மை. அந்த அத்துமீறலை இந்திய அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இதனுடைய ஆழத்தை இந்திய அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு முதற்கட்ட கருத்து. கால அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லலாமா அவங்க புரிந்து கொள்வதற்கு? இது புரிந்து கொள்வதற்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே தான் இது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அவர்கள் கட்சி நடத்துவதிலே பொருள் இல்லை. ஏனென்றால் ஒரு டாக்டருக்கு மருத்துவம் தெரிந்தால் போதும், ஒரு என்ஜினியருக்கு பொறியியல் அதை பற்றி தெரிந்தால் போதும், கட்டடத்தை கட்டுற பணி தெரியலாம் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியலாம். ஒரு அரசியல்வாதிக்கு எல்லா விஷயங்களை பற்றி அடிப்படை விஷயங்கள் தெரிந்துதான் ஒரு ஆட்சியை நடத்த முடியும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே அதனுடைய ஆழமே தெரியவில்லை என்பது தவறு. நான் அவர் சொன்னதை கருத்தை நான் ஆதரிக்கவில்லை. அவருக்கு தெரியவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் தெரிந்திருக்கலாம், அதிகம் கூட தெரிந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆழமான மிகப்பெரிய ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரச்சனையில் மிக முக்கியமான ஒன்று என்பது இலங்கைக்கும் தமிழகத்திற்கும், அதாவது இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய விரிவாக பிறகு விவாதிக்கலாம். முதற்கட்டமாக இந்த கைது சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த கைது சம்பவம் என்பது இயற்கை நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தண்டனையாக நான் கருதுகிறேன். இதை நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது சொன்ன நேரத்தில்
நம்முடைய இளவல் ராகவனை போன்றவர்கள் முதுகெலும்பில்லாத பிரதமர், பலவீனமான ஆட்சி. இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலத்திலே ஒரு அழகான ஒருத்தர் அவருடைய கட்சி தலைவர் இப்படி ஒரு மேடையில சொன்னார், இம்போர்ட்டட் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் சொன்னார். ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாம் எவ்வளவு தவறு என்பதை இப்பொழுது அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் சொன்ன போது மக்களால் புரிந்து கொள்ள முடியாத அந்த செய்திகளை 30 நாட்களிலேயே மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறார் மோடி. அதற்காக அவரை நான் பாராட்டுவேன். அதாவதுங்க, சல்மான் குர்ஷித் சொன்ன வார்த்தையை பிஜேபி காரங்க சொன்ன வார்த்தைன்னு சொல்றாரு. இம்பார்ட்டன்ட் அவர் தான் யூஸ் பண்ணாரு. இன்னொரு விஷயம், அதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து இதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அரசியல் நடத்துவதற்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்றார். நீங்க 10 வருஷமா அதை தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? இப்ப பொறுத்த வரைக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்று கொடுத்த அந்த கடிதத்துல அவங்க பாராட்டுறாங்க இந்த அரசாங்கத்தை. முதல் வரியிலேயே இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கிற எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை பாராட்டி தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த கடிதத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா. புரிந்து கொள்ளாமல் இல்ல. கடந்த 1 மாதம் இந்த ஆட்சி பொறுப்பேற்று நடந்திருக்கிறது. இதுவரை இந்திய அரசாங்கத்துல பார்க்க முடியாத ஒரு விஷயம். மரியாதைக்குரிய சகோதரர் மீனவ சகோதரர் இருக்கிறார், சொல்லட்டும். கைது செய்துவிட்டு உடனடியாக அவர்கள் விடுதலை செய்த வரலாறு எப்பொழுது இருக்கிறது? இப்ப முதலமைச்சர் அவர்கள் அதை பாராட்டிருக்கிறார். இவங்க கடிதம் எழுதுகிறாங்க, எழுத உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, உடனே மினிஸ்ட்ரியில இங்கேருந்து அங்க இலங்கைக்கு பேசுறாங்க. அதனால இதை இப்ப லாங் லாஸ்டிங் சொல்யூஷன், ஒரு நிரந்தர தீர்வுக்காக இந்த அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய அரசாங்கம். அதுக்காக தான் கடந்த வாரம் கூட பாத்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சில முக்கியமான அதிகாரிகளோடு ஒரு கூட்டம் நடந்தது கூட பத்திரிகையில் செய்தியா வந்தது. அதனால லாங் லாஸ்டிங் சொல்யூஷனுக்காகத்தான் இந்த அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு சிறிது கால அவகாசம் தேவை என்பதுதான் உண்மை. திரு பாரதி, உங்க மீனவர்கள் பார்வையில இந்த தொடரும் சம்பவங்களை எப்படி பார்க்கிறீங்க? இப்ப பொதுவா இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு கடல் சார்ந்த ஒரு முதல்வராக இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு கடல் சார்ந்து, அதுவும் 2 நாட்டு எல்லை பிரச்சனை நல்லா அறிஞ்சவங்க. ஆனா அந்த தீர்க்கக்கூடிய அதிகாரம்ன்றது மத்திய அரசுக்கு இருந்தது. ஒருவேளை இதே கடல் சார்ந்த ஒரு முதல்வர் வந்து எப்ப பிரதமர் வராரோ அப்பதான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு அனைத்து மீனவ மக்களும் ஒரு காலத்துல நம்பிக்கிட்டு வரணும். இப்ப குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு முதல்வராக இருந்த இவர் இன்னைக்கு வந்து பிரதமராக வந்திருக்கார். அதனால இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இது கால அவகாசம் என்றதெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா இவருக்கும் பாகிஸ்தான், குஜராத் மீனவர்களுக்கும் பாகிஸ்தான் எல்லைக்கும் இதே பிரச்சனை இருக்கு. இங்க துப்பாக்கியால சுடுறாங்க, நம்மளை கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா அங்க அந்த மாதிரி இல்லை. ஆனா இந்த கைது நடவடிக்கை வந்து அங்க இருக்கு. அந்த மாதிரி நல்ல மீனவர்களோட பிரச்சனையை புரிஞ்ச ஒரு முதல்வர் இன்னைக்கு பிரதமராக வந்திருக்கிறதுனால நிச்சயம் தீர்ப்பார் அப்படின்ற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருந்தது. ஆனா முதல் பதவி பதவி ஏத்துக்கிற அப்போ தலையாய பிரச்சனை இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து தமிழகத்தோட உரிமை நிலம் பல்வேறு மாநிலங்களோட உரிமையை கண்டுக்கவே இல்லைன்றதுனால தான் இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சுது. இவ்வளவு மிகப்பெரிய வெற்றியை வந்து பிஜேபி இன்னைக்கு வந்து அடைஞ்சிருக்குன்னா அந்த முதல் கூட்டத்திலேயே இந்த மீனவரோட பிரச்சனையை பத்தி துளி கூட பேசல. என்னும்போது அப்பவே ஒரு சாதாரண மீனவனா இல்லாம ஒரு மீனவர் இயக்கங்கள் வந்து இந்த அரசு மேல எங்களுக்கு அந்த நம்பிக்கை அறவே போயிடுச்சு. 1 மாதத்திலேயே எப்படி நம்பிக்கை இழக்கிறீங்க? அதாவது கடல் தாமரைன்னு பல்வேறு போராட்டங்களை மத்தவங்க நடத்துறவங்களே பாஜக வந்து இங்க தமிழகத்தில் நடத்தியிருக்காங்க. மீனவர்களோட பிரச்சனையை நல்லா புரிஞ்சிருக்காங்க. நாங்க வந்தா கச்சத்தீவை மீட்கிற விஷயமா இருக்கட்டும், இலங்கை பிரச்சனையை நிச்சயமா தீர்ப்பு பண்ணியிருக்காங்க. அது ஒருவேளை பாஜகவை சார்ந்தவங்களுக்கு அவ்வளவு அக்கறை இல்லைனாலும் ஒரு கடல் சார்ந்த, அது எல்லை பிரச்சனை இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு பிரதமரா வந்திருக்கிறதுனால நிச்சயம் அதை முதல் விஷயமா எடுப்பார். குறைஞ்சபட்சம் ஒரு வார்த்தையாவது பேசுவார் இன்னும். ஆனா இது இந்த கடந்த 1 மாசத்துல ஒரு தடவை கூட ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்த பிரதமர் மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசாதது இது வரைக்கும் உண்மையில வருத்தமா இருக்கு எங்களுக்கு. இல்ல, அவர் பேசாமலா தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுகிறார்கள்? அவருடைய தலையீடு இல்லாம நடக்குது. ஏற்கனவே காங்கிரஸ் ஆண்டுகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே துப்பாக்கி சூடுகள் எங்க ஆட்சியில குறைஞ்சது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதே அந்த காட்சி தான் இப்போ இருக்கு. இப்ப வந்து உடனே விடுறாங்கன்னு இப்போ வேணா தோணும். 1-2 மாசங்களுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு சில நாள்ல விடுறது மாச கணக்காகும். அடுத்தது மீனவர்கள் மேல தாக்குதல் வரும். துப்பாக்கி சூடு நடக்கிறதுக்கான வழிமுறையை தான் இது உருவாக்குது தவிர ஒரு தீர்வுக்கான இதுவா இது போகாது. ஒரு கடந்த கால அவநம்பிக்கை மூலமாக அவருடைய அந்த பேச்சு வெளியிடுகிறது. 30 ஆண்டு காலமாக நீங்கள் அனுபவித்து விஷயத்தை வச்சு பேசுறீங்க. ஆனால் அவர் சொன்னது போல மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது இதெல்லாம் பார்த்திருக்கிறார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அதனால முதல்ல சொன்ன கடந்த வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதற்கான முயற்சியை ஈடுபட்டிருக்கிறார்.
அதுல போகும்பொழுது கூட தமிழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாநில தலைவர் அதுல கலந்து கொண்டிருக்கிறார். அதனால லாங் லாஸ்டிங் சொல்யூஷனுக்காக தான் ஆர்மி, நேவி எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளும் கூட கலந்து கொண்டு அது பத்திரிகை செய்தியா கூட வந்தது. இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களை போன்ற தலைவர்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோள். எங்களுக்கு புரியாமல் இல்லை, நீங்க சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. கடல் தாமரை போராட்டத்திலிருந்து அத்தனை போராட்டங்களையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கிறது. இன்றைக்கு கடந்த வாரம் கூட மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் கூட சந்திச்சாங்க. அவர்கள் கொடுத்த அந்த கோரிக்கைகளை பரிசீலித்து அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு எடுத்து செல்வதாகவும் சொல்லியிருக்கிறோம். அதற்கான முயற்சியிலும் கூட ஈடுபட்டிருக்கோம். நரேந்திர மோடி அவர்கள் இதை பற்றி வாய் திறந்து பேசவில்லை. இதை பற்றி ஒரு வெளிப்படையான தெரிவிக்கல என்றது வருத்தம் அளிக்கிறது. முதலமைச்சருடைய வார்த்தைகளே பாருங்க. முதலமைச்சர் சொல்லிருக்கிறார், நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். உடனடியாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு மை ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஃபார் யுவர் ப்ராம்ப்ட் அண்ட் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு மை earlier letter. அதனால பண்ண உடனே எஃபெக்டிவ் இன்டர்வென்ஷன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா led to the release of 46 fishermen. அப்போ இதெல்லாம் நல்ல பாசிட்டிவான விஷயம் தானே. இது இந்த அரசாங்கம் பிரதமரை தானே முதலமைச்சர் பிரதமர் தான் லெட்டர் எழுதியிருக்கார், பிரதமர் தான் சொல்லியிருக்கிறார். எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, உடனடியாக நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். காவிரி மேலாண்மை வாரியம் கூட அமைப்பதாக பிரதமர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் சொன்னாங்க. அமைச்சாங்களா? முதலமைச்சர் என்ன சொன்னார்கள் என்பது அல்ல, பிரதம மந்திரி ஏன் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை என்பதானே கேள்வி. 10 வருஷமா இருந்துட்டு எல்லா குழப்பத்தையும் பண்ணிட்டு அதுக்கு முன்னால 5 வருஷமா குழப்பம் பண்ணி நான் சொல்றதா? அதல்ல, பிரச்சனையை பேசுங்க. இந்த சம்பவத்துல ஜூன் 18ஆம் தேதி 46 பேர், அதற்கு பிறகு ஜூன் 19ஆம் தேதி 7 பேர், ஜூன் 23 11 பேர், ஜூன் 29 நேற்றைக்கு 23 பேர். ஆனால் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு கவன ஈர்ப்பு கடிதத்தை எழுதுகிற பட்சத்துல முதலமைச்சர் சொன்ன ஒரு வாக்கியத்தை நான் சொல்லணும். கைது செய்தவர்களை ஒரு பேட்ச் விடுதலை செய்யறாங்க, ஆனால் முன்பு இல்லாதது மாதிரி படகுகளை அவர்களே பறிமுதல் செய்து வைத்து விடுகிறார்கள். இப்போ இலங்கை கட்டுப்பாட்டில் 41 பெரிய விசை படகுகள், மீன்பிடி படகுகள் அவர்கள்ட்ட இருக்கு, அதையும் மீட்கணும்னு சொல்றாங்க. புதிதாக ஒரு யுத்திய இலங்கை கையாள்றது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். தொடக்கத்தில் நான் சொன்னது இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய நோக்கத்தினுடைய உண்மைத்தன்மையை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் உணரவில்லை அல்லது புரிந்து கொள்ளவில்லை என்று நான் சொன்னது வாசகத்தினுடைய பொருள் அதுதான். இன்றைக்கு மீனவர்கள் அங்க பிடிபடுறாங்க, பிடிபட்ட உடனே அவங்களுடைய படகுகளை பறிமுதல் பண்றாங்க, அவங்களுடைய மீன் வலை உட்பட அத்தனையும் பறிமுதல் பண்றாங்க. ஆனா முதலமைச்சர் உடனடியாக பிரதமருக்கு கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதின உடனே அவர் அந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறாரு. தெரிவிச்ச உடனே அங்க இருக்கிற மீனவர்களை மட்டும் விடுதலை செய்யறாங்க. இதுவரைக்கும் ஒரு நிலையை பார்த்தீங்கன்னா அந்த மீனவர்களை கூட நீதிமன்றங்கள் தான் விடுவிக்க இருந்தது. இப்போ அரசாங்கமே அவங்களை விடுவிக்குது. பிரதமர் மத்திய அரசாங்கத்துக்கு அம்மா கடிதம் எழுத உடனே அவங்க இலங்கை அரசாங்கம் தெரிவித்த உடனே நீதிமன்றத்தில் விடுவிக்கல, அவங்க நேரடியாக அரசாங்கமே உத்தரவு போட்டு அவங்களை விடுவிக்குது. ஆனால் அவங்கள விடுவிச்ச உடனே இது ஏதோ ஒரு செயின் மாதிரி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய, ஆனா உண்மையா அவங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுது. அங்க 41 படகுகள் இன்னைக்கு சிறைபிடிக்கப்பட்டு அவங்களுடைய சிறைகள்ல அடைக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய பகுதிகளில் முடக்கப்பட்டிருக்கு. இது அந்த வாழ்வாதாரம் அவங்க திருப்பி மறுபடியும் கடலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவங்க இதை முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்கன்றதுக்காக அவங்க அதை நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த நடவடிக்கை என்பது அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய செயலை அல்லது அவர்களுடைய தொடர்ந்து தமிழக மீனவர்கள் மீது அல்லது இந்திய மீனவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை வேறு வகையா கையாளுறாங்க. இந்திய அரசாங்கம் இந்த போக்குல இதுன்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு இவங்க சொல்றத உடனே கீழ்ப்படுகிற மாதிரி அல்லது கடைபிடிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி வேறு வகையான தாக்குதலை இந்திய மீனவர்கள் மீது அவங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவர் ராஜபக்ச அரசு ஒரு தந்திரமாக செயல்படுகிறதுன்னு சொல்றீங்க. அப்ப தந்திரத்தை புரிந்து கொள்ள ராஜதந்திரம் இங்க இல்லைன்னு சொல்றீங்களா? மத்திய அரசாங்கம் அதுக்குரிய கால அவகாசம் வரல. அவங்க எந்த நோக்கத்தில் அதை பண்றாங்கன்றது உண்மைத்தன்மை அவங்களுக்கு தெரியல. இவங்க என்னவோ சொன்ன உடனே அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதனால இது ஒரு பெரிய நடவடிக்கை. ஒரு விஷயம், ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். இதற்கு முன்னாலே மீனவர்களை பிடித்தார்கள், எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் பிரதமர் ஏன் இதை சொல்லவில்லை என்பதற்காக சொல்லுகிறேன் என்றால், சமீபத்தில் இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக இலங்கை கடற்படை தன்னுடைய கப்பலை இந்திய தமிழகத்துடைய மீனவருடைய அந்த விசை படகுகள் மீது மோதி அந்த படகையே உடைத்திருக்கிறது.
பல லட்சக்கணக்கான ரூபாய்களை முதலீடு போட்டு பிடிக்க அந்த விசைப்படகுகள் எல்லாம் அங்கே சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி பிரதமர் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? ஏன் சொல்லவில்லை என்பதுதான் கேள்வி. அதாவது இந்த மீன்பிடி படகுகளை சிறைப்பிடிப்பது இது முதல் முறை இல்ல, ஏற்கனவே தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இது புது சம்பவம் இல்ல. ஆனால் இந்த சம்பவத்தில் இப்போ நடக்கிற சம்பவத்துல மீனவர்கள் பாதுகாப்பா வந்துடுறாங்க. ஆனா அந்த மீன்பிடி படகுகளை பிடிப்பது இன்னும் தொடருது. மீன்பிடி படகுகளை பிடிச்சிட்டு வெறும் மீனவர்களை அனுப்புறதுன்றது அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை முடக்கிறதா மரியாதைக்குரிய திரு ஆவடிக்குமார் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார். அதனால முதலமைச்சருடைய வார்த்தைகள் அப்படி இல்லை, இவருடைய ஸ்டாண்ட் அப்படி இருக்கு, முதலமைச்சர் அப்படி சொன்னதா தெரியல. ஆனாலும் கூட என்ன சொல்றாங்க, இப்ப வாழ்வாதாரத்தை பண்றாங்க, படகுகளை மூழ்கடிக்கிறார்கள், இதெல்லாம் கடந்த காலங்கள் அதெல்லாம் அதாவது இதுக்கு முன்னாடி பாக்கலையோ தெரியல. நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், சகோதரர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 700-800 மீனவர்கள் செத்தும் போய் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். எல்லா படங்களும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில். ஆனா இது எதுவுமே நியாயப்படுத்துறதுக்காக நான் இப்ப சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேங்க, ஒரு ஆட்சி மாறும்போது கடந்த ஆட்சி செயலற்ற ஆட்சி அப்படின்னு விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு ஆட்சி இப்பவும் சொல்றேன், இந்த ஆட்சி ஒரு வலிமையான ஆட்சி சொல்றேன். கண்டிப்பா இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு வரணும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. 74 தொடங்கிய பிரச்சனை கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை இருக்கிறது. 40 ஆண்டு காலமான பிரச்சனையை 40 நாட்களில் சரி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது நரேந்திர மோடி அவர்கள் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையின் காரணமா அந்த அவருக்கு வேணா அந்த விரக்தி இருக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆனா ஒரு உத்தரவாதம் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பு, அதாவது அரசியல் ஆளுங்கட்சியினுடைய சார்பா சொல்லணும்னு சொன்னா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். ஏன்னு சொன்னா இன்னைக்கு பாத்தீங்க மீனவர்கள் உடனுக்குடன் விடுதலை செய்யப்படுகிறது. அடுத்த ஸ்டெப் அடுத்த எது போகும்? இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அதற்கான என்ன சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இதற்காக எதையாவது ஒன்னு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்களா? மாநிலத்திலிருந்து 2 முதலமைச்சர், கலைஞராக இருந்தாலும் சரி, செல்வி ஜெயலலிதா இருந்தாலும் லெட்டர் தானே எழுதியிருந்தாங்க. ரெஸ்பான்ஸ் வந்துதான். இது மாதிரி ஒரு முதலமைச்சர் சொல்லுங்க. வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. தமிழகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம், அதுக்கு ஏதாவது பதில் வந்தா இப்ப ப்ராம்ப்ட் அண்ட் எஃபெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தாருன்னு முதலமைச்சர் பாராட்டி எழுதியிருக்கிறார். இன்னைக்கு இல்ல, அதாவது சகோதரர் ராகவன் அவர்கள் சொன்னது போல முதலமைச்சர் பாராட்டி இருக்காங்க. என்ன பாராட்டி இருக்காங்கன்னா, நாங்க சொன்ன உடனே உடனடியா ரியாக்ட் பண்ணிருக்கீங்க, அதனுடைய நடவடிக்கைகளுடைய பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது நிச்சயமா அது நீதிமன்றத்துக்கு போய் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் நீதிமன்றத்தில் போய் வக்கீல வச்சு வெளியெடுக்கிற நிலையிலிருந்து ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கு. அந்த வகையில் அதை வரவேற்காங்க. ஆனா இது இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் தெளிவா சொல்லியிருக்காங்க, இன்றைக்கு கச்சத்தீவு இலங்கையினுடைய ஒரு பகுதியா இருக்கு, அதனால நம்முடைய கடல் எல்லை அவங்களுடைய கடல் எல்லைக்கும் நம்ம கடல் எல்லைக்கும் நம்முடைய பகுதிகளில் அவங்களுக்கு கடல் எல்லை இருக்கிறதா இன்னைக்கு சர்வதேச எல்லைக்கோடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க நம்ம எப்போ போனாலும் தாண்டி போயிட்டோம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மாற்றம் வரணும்னா கச்சத்தீவை மீட்க வேண்டும். கச்சத்தீவை மீட்டதுக்கு பிறகு கடல் எல்லை மறுநிர்ணயம் செய்ய வேண்டும். அப்பதான் நம்முடைய கடல் பகுதி எதுன்னு தெளிவுபடுத்தினாலுடைய இந்த பிரச்சனைகளும் தீர்வு வராது. நான் முதல்ல துவக்கத்துல தான் சொன்னேன், உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இல்லாத ஒரு துயரம் இயற்கை நமக்கு தந்திருக்கிற ஒரு தண்டனை என்பதே இந்தியாவுடைய கடல் எல்லையும் இலங்கையுடைய கடல் எல்லைக்கும் இடையில இருக்கக்கூடிய கடல் பரப்பு இருக்கிறது, அது மிக குறைவானது. இன்னொரு தண்டனை இருக்குது, காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்தது தண்டனை 74 இருந்து. வாஜ்பாயின் ஒரு உத்தம புத்திரர் இருந்த 6 வருஷத்துல அதை அப்படியே தீர்த்து கொடுத்ததுக்கு பிறகு முடியலன்னா எதையாவது குறுக்க பேசிக்கிட்டே இருக்கிறத அந்த கட்சியுடைய கொள்கையா வச்சிருக்காங்க. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டு கச்சத்தீவு பிரச்சனைக்கு நீங்க இப்ப நீங்க 6 வருஷம் 74 இருந்து உங்களால் ஏற்பட்ட துயரம் இன்றைக்கு மீனவர்கள் இன்றைக்கு கூட அனுபவிச்சு கொண்டு 6 வருஷம் உலக உத்தமர் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் வாங்கிருக்க வேண்டியதானே, ஏன் வாங்கல? நீங்க ஏன் வாங்கல சொல்லுங்க. எல்லா குழப்பத்தையும் பண்ணிட்டு இப்ப அதுக்கான என்ன முடிஞ்சது அதை சொல்லுங்க. முயற்சி தான் இப்ப செய்து மட்டுமே ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் எங்களையே குறை சொல்றதுக்கு நீங்க ஆட்சியில உட்கார்ந்துருக்கீங்க. சரி, நாம் தொடர்ந்து பேசலாம்.
எல்லை மீறி செல்லக்கூடிய மீனவர்களை கைது செய்வது அல்லது கைது செய்த பிறகு விரைவாக விடுவித்தார்களா தாமதமாக விடுவித்தார்களா என்பதை தாண்டி கடல் எல்லையில் எல்லை தெரியாமல் செல்கிறார்கள் அல்லது தெரிந்தே செல்கிறார்கள் என்கிற போது, மீனை தேடி செல்கிற போது எல்லை தாண்டி வந்து விட்டீர்கள், திரும்ப சென்று விடுங்கள் என்று ஏன் எச்சரித்து அனுப்பக்கூடாது? அதற்கான ஏற்பாடுகளுக்கு சாத்தியமில்லையா என்பதை பற்றியும் நாம் விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.